ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 நவம்பர் 6 1983 ஹாக்கின்ஸில் தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த சீரீஸ் ஃபுல்லாமே ஹாக்கின்ஸுங்கிற இடத்த வச்சு தான் கதைக்கிழமை இருக்குது. ஹாக்கின்ஸில் உள்ள ஒரு லேபில் ஒரு சயின்டிஸ்ட் தலைதறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் லிஃப்ட்டுக்குள்ளே பயந்து போகிறான். அப்போ லிஃப்ட்டுக்கு மேலே இருந்து ஏதோ ஒரு மிருகம் அவனை அப்படியே கவ்வி தூக்குது. அப்படியே கட் பண்ணி 4 சின்ன பசங்க விளையாடுறத காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மைக், டஸ்டின், வில், லூக்கஸ். மைக் வீட்டில் தான் எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மைக்கோட அம்மா விளையாண்டது போதும் பசங்களா மேலே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. டஸ்டின் மைக்கோட அக்கா நான்சிக்கிட்ட போய் பீஸா ஒரு ஸ்லைஸ் இருக்குது வேணுமா நான்சின்னு கேட்குறான். அதுக்கு நான்சி கதவை மூஞ்சில் அடித்த மாதிரி சாத்திடுறான். டஸ்டின் மைக்கிட்ட உங்கள் அக்காவுக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்குறான். இல்லைடா, அவள் ஸ்டீவுங்கிற ஒருத்தன் கூட டேட்டிங்கில் இருக்கா. அவள் எப்போ பார்த்தாலும் ஸ்டீவ் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். டஸ்டின் வில்லுக்கிட்ட ரேஸ் வச்சுக்கலாமான்னு கேட்குறான். தோக்குறவங்க காமிக் புக் வாங்கி கொடுக்கணுன்னு சொல்கிறான். டஸ்டின் 1 2 3 சொல்கிறதுக்கு முன்னாடியே வில்லு வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறான். அவன் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே தனியாக போயிடுறான். அங்கே கீழே விழுந்துடுறான். ஒரே இருட்டாக இருக்குது. அவன் பயத்தில் அவன் வீட்டை நோக்கி ஓடுறான். வில்லு யாருக்கும் கால் பண்ணுறான், யாரும் எடுக்கலை. டோர்கிட்ட ஏதோ ஒன்று நிற்கிது. வீட்டுக்கு வெளியே பயந்து ஓடுறான். அங்கே ஒரு ரூமில் கன்று வச்சுருக்காங்க. அந்த கன்னை லோட் பண்ணுறான். அங்கே இருந்த லைட்டு அப்படியே ஆஃப் ஆகுது. சாப்டர் 1 த வேனிசிங் ஆஃப் வில் பயஸ். இவர் பேர் தான் ஹாப்பர். போலீஸாக வேலை பார்க்குறாரு. வில்லோட அண்ணன் ஜானத்தன் அவங்க அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். உன் தம்பியை ஒழுங்காக பார்த்துக்க முடியாதான்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மைக்கோட அம்மாவுக்கு கால் பண்ணி பில்லு அங்கே இருக்கானான்னு கேட்குறாங்க. இல்லையே, அவன் நேற்று 8 மணிக்கே கிளம்பி போயிட்டானேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஹாக்கின்ஸில் உள்ள ஸ்கூலை காட்டுறாங்க. நான்சியும் அவள் ஃப்ரெண்டு பார்பராவும் பேசிட்டு வராங்க. நான்சி அவள் ட்ராவை திறந்து பார்க்குறா. அதில் ஒரு பேப்பரில் மீட் மீ பாத்ரூம்னு எழுதியிருக்கு. பாத்ரூமில் ஸ்டீவும் நான்சியும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டீவ் நான்சிக்கிட்ட நைட் 8 மணிக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். பண்ணலாமே, ஆனால் படிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அவள் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறா. ஹாப்பர் ஸ்டேஷனுக்கு லேட்டாக வராரு. அங்கே இருக்க போலீஸ் மேம் வந்த கம்ப்ளைண்ட்லாம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு போய் சேரில் உட்கார்றாரு. அங்கே ஜாய்ஸ் இருக்காங்க. நான் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஆளே காணும். என் பையன் தொலைஞ்சு போயிட்டான், அவனை உடனே கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த லேபை காட்டுறாங்க. அங்கே டாக்டர் பிரின்னர்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவனோட டீம் மூலமாக அந்த லேபை ஏதோ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது ஏதோ வேறு மாதிரியே ஒரு இடத்துல வளர்ந்துருக்கு. ஒரு போர்ட்டல் மாதிரியும் இருக்குது. ஸ்கூலில் மைக், டஸ்டின், லூக்கஸ் அவங்க சாரு புதுசாக வாங்கின ஒரு ரேடியோவில் பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்ஸிபலும் போலீஸும் அங்கே இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. மைக் மிர்குட்னு ஒரு இடத்த சொல்கிறான். மிர்குட்னா என்னென்னு தெரியுமான்னு பக்கத்தில் இருக்க போலீஸ்கிட்ட ஹாப்பர் கேட்குறாரு. அது லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் வரும்னு இவங்க சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஹாப்பரை. ஹாப்பர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை தேட போகிறேன்ட்டு வெளியே சுற்றக்கூடாதுன்ட்டு கண்டிஷனாக வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதை அந்த கடைக்காரன் பார்த்துட்றான். அவள் சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட அந்த கடைக்காரன் உன் பேர் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அவள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் அவள் கையில் 11 டேட்டை குத்திருக்கு. நீ உன் பேரை சொல்லலாட்டி உனக்கு சாப்பாடு தரமாட்டேன்ட்டு சொல்கிறான். அவள் 11 அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சொல்கிறா. வேறு எந்த கேள்வி கேட்டாலும் அவளுக்கு பதிலே தெரியலை. ஹாப்பர் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறாரு. அங்கே பில்லோட சைக்கிள் கிடக்குது. அதை அவனோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. அவன் வீட்டையும் செக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த கன் இருந்த பிளேஸையும் பார்க்குறாரு. மைக்கை வெளியே போகக்கூடாதுன்னு அவங்க அம்மா வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான்சி நான் என் ஃப்ரெண்டு பார்பரா வீட்டுக்கு படிக்க போகிறேன் மாமா அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கும் அவங்க மாமா ஒத்துக்கலை. ஏன் நான்சி ஸ்டீவை பார்க்க முடியலன்னு வருத்தமாக இருக்கான்னு மைக் கேட்குறான். உடனே நான்சி கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போகிறான். எல்லோரும் சாப்பிடாம இங்கேருந்து போகிறாங்க. மைக்கோட அப்பா டெட்டு மட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போது நைட் டைம் ஆகுது. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வில்லோட சாரு, அப்புறம் ஹாப்பரு, அப்புறம் நிறையா போலீஸ் எல்லோரும் டார்ச் அடித்து தேடிட்டு இருக்காங்க. அந்த லேபில் இருந்த டாக்டர் அவன் டீமை கூட்டிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறான். அங்கே இருந்த கடைக்காரனை சுட்டு கொள்கிறாங்க. அதை பார்த்து பயந்து 11 அங்கேருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடுறான். ஸ்டீவ் நான்சி ரூமுக்கு ஜன்னல் வழியாக வரான். 2 பேரும் படிக்கிறாங்க. புக்கல்ல காதலை, ஒரே ரொமான்ஸ் தான். இந்த பக்கம் ஜானத்தன் வில் தொலைஞ்சு போனதுக்கு நான் தான் மாம் காரணம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அப்போ ஃபோன் ரிங் ஆகுது. அதை அவங்க
மாம் வந்துட்டு எடுத்து பார்க்குறாங்க. யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மிருகத்தோட வாய்ஸ் அதில் கேட்குது. ஒரு ஸ்பார்க்கிள் ஏற்பட்டு அந்த ஃபோன் கட் ஆகுது. மைக், டஸ்டின், லூக்கஸ் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வில்ல தேடி போகிறாங்க. டஸ்டின் பயப்படுறான். நம்மக்கிட்ட வெப்பன்ஸே இல்லைடா, வாங்கடா வீட்டுக்கு போயிடறான்னு சொல்கிறான். நீ வாய முடுறான்னு மைக் சொல்கிறான். யாரோ வர சத்தம் கேட்குது. லைட் அடித்து பார்க்குறாங்க. அது அந்த பொண்ணு 11 தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.